Hello everyone, this is Guna Ragulan from GR Tech School. So இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது வந்து nested dictionary. So போன வீடியோல நாங்க dictionary methods, dictionary என்ன அப்புறம் வந்து எப்படி என்னென்ன methods வந்து dictionaryல வந்து available ஆதிக்கு என்று சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து nested dictionary. அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் nested if condition எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ nested என்று சொன்னோடனே I think you can understand what is it. For example, nested dictionary சொல்றது ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி எப்படி வந்து ஸ்டோர் பண்றது. இப்போ ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி இவங்களோட நேமை போட்டிருக்கோம். பட் இந்த டிக்ஷனரி இந்த பர்டிகுலர் டிக்ஷனரி இந்த எம்ப்ளாயின்னு சொல்ற பர்டிகுலர் டிக்ஷனரி வந்து ஒரு டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3ன்னு சொல்லி பல டிஃப்ரெண்டான டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணணுமா சொன்னால் இந்த எம்ப்ளாயி சொல்கிற இந்த டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி எம்ப்ளாயி 1ன்னு சொல்லி போட்டு உள்ள டேட்டாவை போடணும், திருப்பி காமாவோட எம்ப்ளாயி 2ன்னு சொல்லி போடுவோம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நாங்கள் நெஸ்டட் டிக்ஷனரி என்று சொல்கின்ற கன்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியை காப்பி பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னால் நியூ டிஐசின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் பண்ண போகிறது வந்து பெரிய விடயம் கிடையாது, இந்த டிக்ஷனரியை அப்படியே வந்து இந்த டிக்ஷனரியில் எக்ஸாக்ட் காப்பி பண்ண போவோம். ஓகே, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் வந்து காப்பி. ஸோ நான் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த எம்ப்ளாய் என்று சொல்கிற டிக்ஷனரி வேறு, இந்த டிக்ஷனரி வேறு. தட் மீன்ஸ் இதோட ஃபுல் காப்பி வந்து நமக்கு இந்த டிக்ஷனரியில் கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் எம்ப்ளாய் என்று சொல்கின்ற இந்த டிக்ஷனரியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, வில் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஓகே ஐ நீட் டு சேவ் இட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் டேவிட் ஏஜ்னு சொல்லி எல்லாமே இருக்கின்றது. இப்போ அடுத்தது வந்து நியூ டெக் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தோம்னு சொன்னால் நேம் டேவிட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய சொன்னால் நியூ டிஐசின்னு சொல்கிற டிக்ஷனரியில் பாப்ன்னு சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னு சொன்னால் it will remove the last element. Okay, we need to specify. ஸோ இங்கே நான் சொல்லணும் எதை நான் ரிமூவ் பண்ணணுமா சொல்லி இப்போ நேமை ரிமூவ் பண்ண சொல்கிறேன். ஓகே, பாப்ன்னு சொல்லி கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் இதுக்கு ஜாப் இதுக்கு பட் நேம் வந்து மிஸ்ஸிங். என்னத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், நியூ டிஐசின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் நேமை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எம்ப்ளாயின்றதை காப்பி பண்ணி இங்கே போட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியில் நேம் இருக்கும். அப்போ நாங்கள் நேமை ரிமூவ் பண்ணது இந்த நியூ டிஐசி. சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இந்த எம்ப்ளாய் என்று சொல்கின்ற ஒரு டிக்ஷனரியை எக்ஸாக்டாக இன்னொரு வேரியபிளில் காப்பி பண்ணியிருக்கோம், அது நியூ டிஐசி. அதில் வந்து நேமை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருந்து தான் நேம் ரிமூவ் ஆகிருக்குமே தவிர இந்த எம்ப்ளாய் என்று சொல்கின்றதுல வந்து ரிமூவ் ஆகியிருக்காது. ஓகே, இது வந்து பேசிக்கான விஷயம். நாங்கள் நெஸ்டட் டிக்ஷனரிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைத்தது உண்டு. ஓகே, அடுத்தது வந்து இந்த கீவேர்டுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படியும் காப்பி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு மெத்தட் இதுக்கு லைக் அந்த மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் தான், லைக் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே போய்த்து டிஐசி டிக்ஸ்ட், ஸோ இங்கே போய்த்து எம்ப்ளாய்ன்னு சொல்கிறத போட்டாலும் the exact same thing like this is similar to this. Okay, this is similar to this காப்பி பண்ணுற இன்னொரு மெத்தட். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் இதுக்கு காரணம் என்ன, எம்ப்ளாயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நியூ டேக்கை பிரிண்ட் பண்ண சொன்னால் நேம் இருக்காது, காரணம் என்ன சொன்னால் நேமை இங்கே ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் அ பேசிக் திங்ஸ் அபவுட் டிக்ஷனரி. ஸோ போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் டிக்ஷனரி. ஸோ நெஸ்டட் டிக்ஷனரிக்கு என்ன செய்யணுமா சொன்னால், ஓகே இப்போ ஏற்கனவே சொன்னது போல் எம்ப்ளாயின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி இருக்கு, அதுக்குள்ளே எம்ப்ளாய் 1ன்னு சொல்லி இன்னொரு டிக்ஷனரி இருக்கு, அதுக்குள்ளே தான் இந்த டேட்டா எல்லாம் இருக்கு. ஓகே,
இப்போ இதே போல் employee 2 name like name Frank, okay, age 32, name GGNA and 34 and like that, okay. So இப்போ பார்த்தோம்னு சொன்னா எம்ப்ளாய் என்று சொல்கின்றது ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரிக்குள்ள வந்து line 4 syntax error. So we have to use comma. Okay. Now okay நாங்க வந்து இந்த கீயை வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரிங் கோட்டேஷனுக்குள்ள தான் போட்டாகணும், இல்லாட்டி நமக்கு பிரச்சனை காட்டும். ஓகே, இப்போ நான் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே நாங்கள் ஸ்ட்ரிங் கோட்டேஷனுக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் இதுக்குள்ளே வந்து எம்ப்ளாய் 1 அவங்களோட டீட்டெயில் இந்த அதுக்கு, எம்ப்ளாய் 2 அவங்களோட டீட்டெயில் இந்த அதுக்கு, எம்ப்ளாய் 3 அவங்களோட டீட்டெயில் இந்த அதுக்கு. இந்த ஹோல் இந்த 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 டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாய் என்று சொல்கின்ற டிக்ஷனரிக்குள்ளே 3 சப் டிக்ஷனரி இருக்கு. இதைத்தான் நாங்கள் நெஸ்டட் டிக்ஷனரின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஐ திங்க் நெஸ்டட் அரேஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான், அதே சேம் கான்செப்ட் தான் வந்து நெஸ்டட் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிக்குள்ள பல டிக்ஷனரி. ஸோ இப்போ நாங்கள் அக்சஸ் பண்ணணுமா சொன்னால் இப்போ என்ன சொல்லுவோம்னா எம்ப்ளாய் இங்கே வந்து எம்ப்ளாய் 1 சொல்லி என்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள எனக்கு இந்த டீட்டெயில்ஸ், அதாவது டேவிட் டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, அடுத்து என்ன செய்ய சொன்னால் எனக்கு ஐ வாண்ட் டு ஆக்சஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக்லி த ஏஜ் ஆஃப் த டேவிட். ஸோ இப்போ ஏஜை மட்டும் எடுக்கணும்னு சொன்னால் இதுக்கிட்ட ஏஜ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணக்குள்ள வந்து டேவிட் ஏஜை மட்டும் எடுக்கும். ஓகே, ஃபுல்லாக எம்ப்ளாய் என்று அப்படியே பிரிண்ட் பண்ணக்கூட இந்த ஃபுல் டீட்டெயில் அப்படியே ஃபுல் டிக்ஷனரி அப்படியே வரும். டேவிட் அதுக்கு போய் எம்ப்ளாய் 2 வந்து ஃப்ராங்க் அண்ட் ஜிகுனாண்ட் அப்படி போய் கொண்டிருக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு எம்ப்ளாய் 2 டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த லைக் ஃபார் அரே என்று சொல்கிறது அரேக்குள்ள இன்னொரு அரே நெஸ்டட் அரே. ஸோ இது கொஞ்சம் இன்னும் மோர் டீட்டெயில் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது டிக்ஷனரியோட பர்பஸை வந்து கீ வேல்யூ, இது கீ இது வேல்யூ, இவ்வளோ வேல்யூ இது கீ, இந்த அடிப்படையில் தான் வந்து டிக்ஷனரி யூஸ் ஆகும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் நம்பர் அப்படி அந்த நேம் ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால் the best option வந்து dictionary instead of array. So இங்கே பார்த்தீங்க சொன்னால் இப்போ பிரிண்ட் பண்ணுறோம் எம்ப்ளாய் 2. இப்போ எம்ப்ளாய் 2 ஜாப் டைட்டில் everyone is engineer, doesn't matter. ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால் என்ஜினியர் சொல்லுது for sake of இதுக்கான இதுக்கிட்ட வந்து டெவலப்பர்னு சொல்லி போவோம், லைக் வெப் டெவலப்பர். ஓகே, எம்ப்ளாய் 2 டீட்டெயில்ஸ் இப்போ வந்து நமக்கு வெப் டெவலப்பர் வந்து வரணும் வந்ததுக்கு. ஓகே, ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த நெஸ்டட் டிக்ஷனரியோட பேசிக்ஸ் திங்ஸ். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் வந்து லைக் ஒரு ஃபுல்லான டீட்டெயில்ஸே பார்த்துருந்தோம். லைக் அப்படி வந்து காப்பி பண்ணுறது, அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் ஒன்று பார்த்துருந்தோம் காப்பி பண்ணுறதுல செகண்ட் மெத்தட். ஸோ அதுக்கு பிறகு வந்து நெஸ்டட் டிக்ஷனரி என்றா என்ன அதோட கன்செப்டும் பார்த்துருந்தோம். Okay guys, I hope you can understand this video. So I'll see you in the next video.